நாங்கள் பூண்டை சுட்டு ரசத்தில் சேர்த்து சாப்பிட போகிறோங்க. இது கிராமத்து முறை. வறுத்த மிளகாயும் பூண்டும் சுட்ட பூண்டு தான் ஹைலைட்டு. ரசம் சும்மா கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மாதிரியே ஒரு எல்லாத்தையுமே நல்லா சுட்டு அதை வந்து இடிச்சுட்டு அந்த ரசம் வச்சது அது ஒரு தனி ஒரு சுவையை கொடுக்குதுங்க. சூப்பராக சுவையாகவும் அருமையாக வந்திருக்கு. நல்லா இருக்கு. வணக்கம் கண்டது கையளவு நேயர்களே. கிராமத்து முறையில் அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சுட்டு ஒரு ரசம் வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் அந்த மாதிரி தான் செய்வோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வாய்வு தொல்லை இருந்தாலே பூண்டை சுட்டு சாப்பிடணும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் நாங்கள் பூண்டை சுட்டு ரசத்தில் சேர்த்து சாப்பிட போகிறோங்க. இது கிராமத்து முறை. அவர் பழசலான வந்துருச்சு. கோமாவில் இருந்தாருன்றான். யாரு மாஸ்டர் கோவா கழிச்சிட்டீங்களா? இல்லை அப்போ தானே சொன்னான். பழைய பாரம்பரிய முறையில் எப்படி செய்வாங்களோ நீங்கள் அப்படி தாங்க செய்ய போகிறோம். ஏன்னா பூண்டு அப்படின்னு சொன்னோம்னாலே நம்மளுக்கு அவ்வளோ ஆரோக்கியமான பொருள். இன்னொரு விஷயம் சொன்னோம்னா இப்போ தான் அது ரசம், ஒரு காலத்தில் அது சூப்பாக பயன்படுத்துனாங்க. உடம்பு சரியில்லைனாலும் உடனே ரசம் வச்சு கொடுறான்னுவாங்க. சளி பிடிச்சாலும் ரசம் வச்சு கொடு அப்படின்வாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு எந்த ஒரு குறை ஏற்பட்டாலும் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு பார்த்தோம்னா அந்த ரசம். அந்த ரசத்தை தான் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட காணொலியாக காட்ட போகிறோங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். பூண்டு முட்டை குழம்புக்கு தேவையான பொருள். முட்டை குழம்பா? சுட்ட பூண்டு முட்டை ரசம். ஆமாம், சாரி, சுட்ட பூண்டு ரசம். ஆமாண்ணா. இப்பேற்பட்ட தலைவர்களே தடுமாறுறாங்க. நாமெல்லாம் என்ன செக்கெண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய், மல்லட்டெண்ணெய், உரிச்ச பூண்டு, காஞ்ச மிளகா, பிளாக் கோல்டு, மிளகு, சீரகம், கடுகு, கலப்பு, கருவேப்பிலை, கொட்டி வச்ச மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கடலில் எடுக்கப்பட்ட கல்லுப்பு, பொறுக்கி எடுக்கப்பட்ட சிகப்பு தக்காளி, வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை, புளி கரைச்சல், கம்மா புளி. சுட்ட பூண்டு ரசம்ங்க. நாங்கள் ஒரு 6 பேருக்கு தான் செய்கிறோம். அதுக்குண்டான அளவே சொல்கிறோம். இது பூண்டு ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு 12 பல் பூண்டு எடுத்து சுட்டுக்குங்க. அடுத்து ஒரு 6 வரமிளகாய்ங்க. இதையும் சுட்டு எடுக்க போகிறோம். ஆசை வச்ச ரசத்துக்குங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வறுக்காத மிளகு, வறுக்காத ஜீரகம், இந்த மிளகு ஜீரகத்தோட சுட்ட பூண்டையும் சுட்ட காஞ்ச மிளகாயும் சேர்த்து இடிக்கணுங்க. இப்போ நம்ம சுட்ட பூண்டு ரசத்துக்கு மசாலாக்கள் எல்லாமே தனித்தனியாக தயாராக இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சி வச்சுக்க போகிறோம். ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கொட்டை இல்லாமல் சேர்த்துருக்கோம். அதில் 4 தக்காளிங்க. ஃபஸ்ட்டு இதை 2 கரைச்சிக்க போகிறோம். நல்லா தக்காளி கரைச்சாச்சுங்க. இதுலேயே சுட்ட பூண்டு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல் உப்புங்க. நல்ல மனம் வருது. ஆயம்மா, சொல்லுங்கண்ணே. உங்கள் காலத்து ரசம் மாதிரி இருக்கா? அதே மாதிரி தானே இருக்கு. தண்ணி ஊற்றிக்கிங்க ரசத்துக்கு தேவையான அளவு. மண்சட்டி நல்லா சூடாக இருக்குங்க. ஒரு 70 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு கலப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை. ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை. மனுஷன் காலையில் இருந்து கட்டிட்டு இருக்கிறாரு. யாராவது ஒருத்தவங்களாவது ஏதாவது பண்ணுறீங்களா? யாருங்க காதில் வாங்குறீங்களா? குடும்பத்தில் 5 ஃபோன் இருக்குது. ஒரு லைக்காவது பண்ணுறீங்களா? பரவாயில்ல, 5 ஃபோன் இருக்கவங்க லைக் பண்ணலனாலும் 47 ஃபோன் விற்றவர் அவர் லைக் பண்ணவே மாட்டேன்றாருங்க. அவர்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. ரசம் கரைச்சலுங்க. அவ்வளோதாங்க, சுட்ட பூண்டு ரசம் ரெடியா. ரசம் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரத்தில் மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். சுட்ட பூண்டு ரசம் தயார். சுட்ட பூண்டு ரசம் தயாருங்க. இறக்கி வச்சுக்கலாம். சுட்ட பூண்டு ரசங்க. அடுத்தது பால் ரசம் வைங்க. அது இன்னும் பட்டையை கலப்போம். சைக்கிளில் போட்டுருண்டா பால் ரசம் போட்டு சாப்பிட்டு இரட்டை பிறவிகள் மாதிரி தட்டுறனே ஒட்டி வச்சிருக்காரு. கீழே விழக்கூடாது. அட குழி உள்ள ஊற்றுனா சுட்ட சுட்ட பூண்டு ரசங்க. மனமாக இருக்குது. ரசம்னா இப்படி அடிக்கணும். வரமிளகாய் சுட்ட வாடை, பூண்டு சுட்டது, இது ரெண்டுமே அந்த புகை வாசனையோடு சேர்த்து இந்த ரசத்தில் இறங்கியிருக்கு. ரசத்துக்கு உண்டான புளிப்பு, ரசத்துக்கு உண்டான அந்த பெருங்காயத்தூள், அதோட மனம் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு வருத்தம், சைடிஷ் இல்லை.
சைடிஸ் இல்லை, வெள்ளை கடிச்சுக்க வேண்டியதான். விரல கடிச்சுக்கணும். தம்பி அப்படி கடிச்சு தான் அங்கே ஒரு விரல் பாதியாக இருக்குது. ரசம் சும்மா கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மாதிரியே ஒரு எல்லாத்தையுமே நல்லா சுட்டு அதை வந்து இடிச்சிட்டு அந்த ரசம் வச்சது அது ஒரு தனி ஒரு சுவையை கொடுக்குதுண்ணே. சூப்பராக சுவையாகவும் அருமையாக வந்திருக்குண்ணே, நல்லா இருக்கு. வறுத்த மிளகாயும் பூண்டும் சுட்ட பூண்டும் தான் ஹைலைட்டு. மீதி ரசம்லாம் எப்பயுமே நார்மலாக செய்கிறது தான். வறுத்த பூண்டும் சுட்ட மிளகாவும் வாசனையும் புகையோட வாசனை மட்டும்தான் நல்லா இருக்கு. இது ரசம் இல்லைண்ணே, அந்த காலத்து ரசம்ண்ணே, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குண்ணே. அந்த காலத்து ரசம் சூப்பர். அந்த தானே சுட்டு எடுப்பாங்க, சுட்டு செய்வாங்க. இப்போ யார் செய்றா? எல்லா சாப்பாடுமே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, ஆனால் இது மட்டும் பிசைஞ்சு அள்ளி சாப்பிடுவாங்க. அதுதாங்க ரசத்தோட மகிமை. அதே போல் சூப்பராக வந்திருக்கு. அதுவும் கிராமத்து மண்பானையில் சமைச்சது இன்னும் சூப்பராக இருக்குது. இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.